நன்றி நன்றின்னு சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம், கெஞ்சுவோம். ஆமென். அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். வரக்கூடிய அருமையான பிள்ளைகளை சீக்கிரமாய் தேவன் கொண்டு வந்து அப்படி பரிசுத்த ஜெப வீட்டிலே நாம் ஒருமனப்பட்டு கூடி ஆராதிக்கத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரயாண தடைகளை உண்டாக்குற எல்லா சத்துனுடைய கிரியைகள் முற்றிலுமாக மறைந்து அழிந்து ஒளிந்து ஒன்றுமில்லாமல் போவதாக. அகில உலகத்தில் நடக்கிற திருச்சபைகளிலே ஈஸ்டர் ஆராதனை, உயிர்த்தெழுந்த ஆராதனையை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு உயிர்த்தெழுந்தனுடைய வல்லமை கிடைக்கத்தக்கதாக. உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஆனால் உயிர்த்தெழுதல் அவருடைய வல்லமை உண்டு. அல்லேலூயா. தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். ஆமென். அப்படிப்பட்ட தேவன், ஆமென், உயிரோடு கூட எழுப்பின தேவன், உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென். இன்றைக்கு நம்மளையும் தேவன் உயிர்ப்பித்து பலன் கொடுத்து, ஆமென், வல்லமையிலான நிரப்பி சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமென். அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்து முடிக்கிறவர். எல்லாருடைய முகங்களிலும் துக்கம் இருந்துச்சு, கவலை இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு. நம்மளை விட்டு அவர் போயிட்டாரு, அவர் மண்ணோடு மண்ணா மக்கி போவார்னு நினைச்சாங்க. இல்லை, அவர் மரணத்தை வென்று, ஆமென், அல்லேலூயா, ஆமென், உயிரோடு கூட எழுந்து நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் என்று அறியத்தக்கதாக இந்த பூமியில் அவர் உயிரோடு கூட உயிர்த்தெழுந்தார். ஆமென். கல்லர் அவரை கட்டி காக்க முடியல, போர் சேவர்கள் அவரை அடக்கி ஆள முடியல. ஆமென். மரணம் அவருக்கு கீழ்ப்படிந்து போச்சு. மரணத்தை பரிகரித்து அவர் ஜீவனோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள்ள வர வேண்டும். ஆமென். நமக்குள்ள வர வேண்டும். உன்னத ஆவியினுடைய பலன் நமக்கு உண்டாக வேண்டும். உன்னத ஆசீர்வாதத்தில் நாம் நிரப்பப்பட வேண்டும். இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள், அந்த பூமியிலே தேவன் வைத்திருக்கிறதான காலங்கள், ஆமாம், உயிர்த்தெழுந்த இயேசுவோடு வாழத்தக்கதாக, உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு கூட ஜீவிக்கிறவராக காண்பிக்கத்தக்கதாக ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமே. நன்றி சொல்லுங்க இயேசுவுக்கு. ஆண்டவரே, இந்த வெயில் நாட்களில் கூட என்னை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறீரே, உம்முடைய சமூகத்தில் என்னை வைத்திருக்கிறீரே, நன்றி. அவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை, ஆமென், உயிர்த்தெழுந்த இயேசுவின் வார்த்தை ஒரு நாளும் அழியாது, ஒளியாது. ஆமென். அது ஜீவன் உள்ளது. ஆமென். அது சொன்னதை நிறைவேற்றும். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பதாக மற்ற ஒன்றுமில்லாமல் போகும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைங்க, உயிர்த்தெழுந்த இயேசு என் கூட தான் இருக்கார். அல்லேலூயா. அவர் செத்து போகலை. ஆமென். கல்லறைக்குள்ளே மூடி அவரை அடக்கம் பண்ணி அப்படியே விட்டுட்டு போகலை. உயிர்த்தெழுந்த இயேசு என் கூட தான் இருக்கார். அல்லேலூயா. ஆமென். அவர் மூலியமாக தான் எனக்கு பலன் உண்டு, அவர் மூலியமாக தான் எனக்கு வல்லமை உண்டு, அவர் மூலியமாக தான் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு நம்புங்க, அவரை நம்புங்க. ஆமென். இந்த பூமியில் எத்தனை பேர் நமக்கு உறவினர்கள், உற்றார்கள், ஆமென், ஊரார்கள் இருந்தாலும் கூட இயேசுவை போல வல்லமையுள்ள தெய்வம், ஆமென், நமக்கு இருக்கிறது பெரிய ஒரு பாக்கியம். இந்த பூமியில எனக்கு அவங்க இருக்காங்க, இவங்க இருக்கான்னு சொல்லுவதை காட்டிலும் உயிர்த்தெழுந்த இயேசு என் கூட இருக்கிறார். அவர் என் கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். பலன் உண்டு. அல்லேலூயா. பலன் கொடுக்கிற இயேசு, ஆமென், அல்லேலூயா, நம்மத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு நன்றி சொல்றீங்களா? இயேசுவுக்கு நன்றின்னு சொல்றீங்களா? அல்லேலூயா. நன்றின்னு சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை, ஆமென், நமக்குள்ளிருந்து நம்மளை பலப்படுத்தி, ஆமென், நம்மளை வல்லமையோடு நிரப்பத்தக்கதாக, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் நாம் நிரம்பத்தக்கதாக, ஆவியானவர் தம்முடைய ரூபத்தின்படி இறங்கி நம்மளை ஆசீர்வதிக்கத்தக்கதாக தேவனுடைய வல்லமை, ஆமென், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே காணப்படத்தக்கதாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே உங்களுக்கு நன்றி நீங்க சொல்லுங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, ஆமென், உம்மை ஆராதிக்க என்னை கொண்டு வந்திருக்கிறீரே, நன்றின்னு இயேசுவை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் என்னை கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமை எங்களுக்குள்ளாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் உம்மை நம்புவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் உம்மை நாங்கள் உயர்த்துவேன். ஆமென். உம்மோடு கூட நெருங்கி சேருவேன் என்று சொல்லி அவரை கூட சேர்ந்து நெருங்கி சேரத்தக்கதான கிருபைகளை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பாராக. ஆண்டவரே, நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவை பார்த்து சொல்றீங்களா? நன்றின்னு சொல்லுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றின்னு சொல்லுங்க. ஆமென். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நன்றின்னு சொல்லுங்க. எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்து, ஆமென், மரித்தோருடைய ஆண்டவரே காரியத்திலிருந்து உயிர்த்தெழ வைத்திரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆமென். என்னை கொண்டு வந்ததுக்காக நன்றின்னு சொல்லுங்க. நாங்கள் குடும்பமாக உம்மை சேவிக்கத்தக்கதான கிருபைகளை தாங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி 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 நன்றி.
எங்கள் ஆண்டவராகிய இயேசுவினுடைய வல்லமையினாலே நாங்கள் பலப்பட பூரணப்பட கிருபை தாங்க கர்த்தாவே. இந்த காலை நேரத்தில் கூட உம்முடையங்களை தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்குறோம் ஆண்டவரே. துவக்கத்திலிருந்து முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரம்ப கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் பாவங்கள் இருக்கிற தயவை மன்னித்தருளும். இந்த பரிசுத்த ஆராதனையிலே உம்முடைய நாம மகிமைப்படுவதற்கு நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே, துவக்கத்திலிருந்து முடியும் மட்டுமாக நீர் எங்களோடு இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. வரக்கூடிய அடியார்களை சீக்கிரமாய் கொண்டு வரும். உமக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தயவுசெய்து அவங்கவுங்க மைக் அவங்க செக் பண்ணிக்கோங்க. மைக்கில் ஏதாவது ப்ராப்ளம்னா இப்பயே நீங்கள் சொல்லிவிடுங்க, சரிங்களா? ஆமென். மைக்கில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் என்றால் உடனே தெரியப்படுத்துங்க, அதை நான் கிளியர் பண்ணிவிடுவோம். நான் செக் பண்ணிட்டேன், வந்தவுடனே நான் செக் பண்ணிட்டேன், சரிங்களா? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்க உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். ஆகவே செக் பண்ணிங்களா? எல்லாமே ஓகே. நம்முடைய ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நேத்து பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. முதல் பாடல் 425வது பாடல். பாடலில் 425வது பாடல். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் நேசித்து இருக்கிறார், அல்லேலூயா என்ற ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. சேர்ந்து அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா
மரித்த இயேசு உயர்த்தி விட்டார் தானே. ஆமென். ஒருவேளை நீங்கள் நானும் பார்க்கலைங்கிறதுக்காக அவர் உயிரோடு எழுந்திருக்கணும்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ வாழ்ந்த மக்களுடைய கண்களுக்கு முன்பதாக வெளிப்பட்டார், காணப்பட்டார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பு காணப்பட்டார். அவர் மறைஞ்சு ஒளிஞ்சனா வாழலை, சரிங்களா? எல்லாருக்கும் முன்பதாக வெளிப்பட்டார், சரிங்களா? மரித்த இயேசு உயிரோடு கூட உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சரித்திரமே நமக்கு சாட்சியாக இருக்கிறது. அதனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிப்பதற்காக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார், சரிங்களா? மற்றும் ஒரு பாடல் அது நாங்கள் டிவியில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு பாடல் இருக்குது, அது ஒரு பழைய பாடல் தான், சரிங்களா? மகிமையின் மேகமாக இல்லை 116 புதிய காரியம் செய்திடுவீர், புதிய பாதையில் நடத்திடுவீர், புதிய காரியம் செய்திடுவீர், புதிய பாதையில் நடத்திடுவீர், புதிய சிருஷ்டியாய் என்னை மாற்றிட ஜீவ பலியானி, புதிய காரியம் செய்திடுவீர், புதிய பாதையில் நடத்திடுவீர், புதிய காரியம் செய்திடுவீர், புதிய பாதையில் நடத்திடுவீர், மனிதரின் பாவம் போக்கவே, உலகத்தின் பாரம் சுமக்கவே,
உயிர்த்தெழுந்த அந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே அதிகாலையில் அவங்க வந்து எழுந்து போனாங்களாம். எங்கே போனாங்க? கல்லறை போனாங்களாம். அதிகாலையில் எழுந்து இருட்டோடு எழுந்து போனாங்களாம். நம்ம சபைக்கு இருட்டோட தான் வைக்கலை. ஆனால் பாரம்பரிய சபைகள்லாம் இருட்டோடு வைப்பாங்க. காலைல 4 மணிக்கு வைப்பாங்க. அப்புறம் அப்படி தான் 4 இல்லைன்னா 12 மணிக்கு வைக்கிற கத்தோலிக்க சபைகள்லாம் 12 மணிக்கெல்லாம் வச்சுருவாங்க. காலையில் அதிகாலையில் அவங்க இருட்டோடு எந்திரிச்சதுனால இவங்களும் இருட்டோடு எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க? போய் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக அவங்க போகிறாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம எப்பொழுதும் போல் நான் கூட 6 மணிக்கு வைப்பேன்னு தான் சொன்னேன். ஐயா தான் சொன்னேன், ஐயா இன்னும் கிறிஸ்மஸ் ஐயா அந்த மாதிரி பண்ணுறீங்க, எப்பயும் போல் ரெகுலராக வைங்கன்னு சொன்னார். சரிங்களா? அதனால் நான் 8 மணிக்கு எப்போயும் ரெகுலர் சர்வீஸாக மாற்றிட்டேன். அதனால் என்னுடைய பிள்ளைங்களே நமக்கு அப்படின்னா கிடையாது. பாரம்பரிய சபைகளுக்கு அப்படின்னா உண்டு. சரிங்க, நம்ம அப்படி இல்லை மெதகோஸ்து சபை இல்லையா? அதனால் ரெகுலர் சர்வீஸ். சரிங்களா? சரி, நம்ம இப்போ இன்றைக்கி ரொம்ப நேரத்தை நம்ம சுருக்கி தான் பண்ணணும். ஏன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க சாட்சி கொடுக்கணும் இல்லையா? அப்புறம் ஐயாவுக்கு 1 மணி நேரம் கொடுக்கணும். சரிங்களா? அதனால் ஐயா 1 மணி நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சா கொடுக்கணும் இன்றைக்கி, இல்லைன்னா டைம் இல்லை நம்மளுக்கு. அதனால் அவருக்கு 1 மணி நேரத்தை இன்றைக்கி ஆராதனையே கிடையாது, ஆராதனை நிறுத்துகிறோம் இன்றைக்கி. சரியா? அதனால் 5 நிமிஷம் மட்டும் ஆராதனை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம மற்ற காரியம் எல்லாம் எழுதி நிற்போமா? எல்லாம் எழுதி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 5 நிமிடம் ஆண்டவரை ஆராதித்து நம்ம இந்த நேரத்தை நாம் நிறைவு செய்ய போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த விளையாடப்பட்ட நேரத்தை பயன்படுத்தி கொள்ள நேரம் கிடையாது. அதனால் இன்றைக்கி எவ்வளோ சுருக்கணுமோ சுருக்கிட்டு எவ்வளோ வேலைகளை நம்ம அதிகமாக செய்யணுமோ செய்யணும். சரிங்களா? அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் எழுந்து நிற்போமா? தேவ சமூகத்தில் எழுந்து நின்று ஆமென். ஆண்டவரை எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கையோடு அம்மன் உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட தான் நான் வாழ்கிறேன்னு சொல்லி பின்னால் இருக்கவங்க முன்னால் வாங்க, தப்பு கிடையாது. நம்ம எல்லாமே அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன், பின்னாடி போகாதீங்க, முன்னாடி வரணும்னு ஆசைப்படுங்க. ஆமென். வாழ்க்கையில் அதுதான் உங்களுக்கு முதல் படி. சபையில் எப்போ நீங்கள் முன்னால் வந்து உட்கார்றீங்களோ வாழ்க்கையில் முன்னேறி போயிருவீங்க டக்குன்னு. ஆமென். நீங்கள் பின்னாடி உட்கார் பழகிட்டீங்கன்னா வயசானவங்க பின்னாடி உட்காருங்க. வயசானவங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். வயசு இருக்கவங்கன்னா தயவுசெய்து முன்னாடி, குழந்தை இருக்கவங்கன்னா பின்னாடி உட்காந்து, குழந்தை வச்சிருக்கவங்கன்னா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரை ஆராதிப்பதற்காக அதனால இந்த தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன்ங்கிற நம்பிக்கையோடு கூட அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய முடிக்க தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நான் நினைப்பதை காட்டிலும், நான் வேண்டுவதை காட்டிலும் அவள் அதிகமாக செய்ய போகிறவராய் இருக்கிறார். ஆலையில் என்னுடைய மன விருப்பத்தின்படி செய்கிறவராய் இருக்கிறார். கடந்த 40 நாட்களாக தேவ சமூகத்திலே காத்திருந்த நீங்கள் வெறுமையாக நீங்கள் தேவன் அனுப்ப மாட்டார். 40 நாட்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கூட மிகுந்த பாரத்தோடு கூட வந்து ஜெபித்தீர்கள். அல்லேலூயா. அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள், அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களோடு கூட இருக்கும். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாய் திறந்து போன நாட்கள் முழுவதும் நடத்தினீரே, நல்ல சரீர சுகபலன் கொடுத்தீரே, நமக்கு நன்றின்னு சொல்லி இயேசுவை பார்த்து நன்றி சொல்லுங்க. இயேசுவை என்னை கொண்டு வந்திருக்கிறீரே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை, சதா காலங்களிலும் என்னோடு கூட இருக்கிறவரை நான் ஆராதிப்பதற்காக தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். என்னோடு கூட சதா காலங்களில் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் என் சந்ததியை அவர் பாதுகாக்கிறார். ஆமென். என் குடும்பங்கள், என் சபை, சபையை விட்டு நான் போனாலும் கர்த்தர் சபையை பாதுகாக்கிறார், ஊழியத்தை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி சொல்லுங்க இயேசுவை பார்த்து. இயேசுவே உங்களுக்கு நன்றி. இயேசுவை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே, அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி. அல்லேலூயா. ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்து ஒரு சிலர் பயந்தார்கள். நீ நிறைய பேர் தான் பயந்துட்டு இருக்காங்க. புறஜாதி மக்கள் இயேசுவை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்து. ஆனா தேவன் உங்களுக்கும் எனக்கும் தன்னுடைய வெளிப்பாடை காண்பித்தார். அல்லேலூயா. கைகளை நீட்டினார். ஆமென். இருதயத்தை காட்டினார். உனக்காக என்னுடைய கரத்தில் ஏற்பட்ட காயத்தை பார். உனக்காக என் விழாவில் குத்தப்பட்ட ஈட்டினால குத்தப்பட்ட காயத்தை பார். உனக்காக காட்டினார், தன்னுடைய காயங்களை காட்டினார். உங்களுக்காக தம்முடைய கொடூரமான காயங்களை காட்டினார். இன்னைக்கு அதை நீங்க உணர்றீங்களா? ஏசு எனக்காகத்தான் காயப்பட்டார், ஏசு எனக்காகத்தான் அடிக்கப்பட்டார், ஏசு எனக்காகத்தான் குத்தப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய ஜீவனுள்ள ரத்தம் எனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம் எல்லாம் சேர்ந்து. அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி, ஆமென், தெரிந்த ஒரு பாடல். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா.
அமேன். உயிரோடு எழுந்த இயேசுவே என்கிற ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? சின்ன பாட்டு தான். அமேன். அல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சர்வ வல்லவர்.
Hallelujah. 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 மரித்து போன அந்த லாசரை அன்று தேடிய இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடிய இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்தது. Hallelujah. 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 என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சமாதானக்காரனே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சமாதானக்காரனே. அப்படியே அவர் முழங்கால் படியிடுமா, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுமா. அப்படியே நம்ம முழங்கால் படிட்டு கண்களை மூடிடும் ஜெபம் பண்ணும். ஹalleluya. ஜீசஸ் ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நல்ல அருமையான நாளை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வீட்டில் இருந்த இயேசுவை ஆராதிப்பதற்கான நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக நன்றி. வரக்கூடிய தேவ பிள்ளைகளை சீக்கிரமாய் கொண்டு வா. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சுக்காருவோம், நேரடியாக செய்திக்கு போகிறோம்.